உச்சத்தை தொட்ட தங்க விலை மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே 2025 தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்கு? இல்லை 2024 2025 வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் தான். ரஜினி சாரது கூலி வந்துச்சு, கமல் சாரது தக் லைஃப் வந்துச்சு, சூர்யா அவர்களது ரெட்ரோ வந்துச்சு. இப்போ நான் சொன்னது ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நான் கேள்விப்பட்டதில்ல. ஓகே 10 கோடி போட்டாங்க ப்ரொடியூசரு, ஆனால் 90 கோடியோ 100 கோடி கிளிக் ஆகிடுச்சு. அதுதானே லாபம். நீங்கள் 200 கோடி செலவு பண்ணிவிட்டு 210 கோடி வந்து ஒரு வருஷம் அப்புறம் வருது, என்ன லாபம்? ஒவ்வொரு தியேட்டர் ஓனர்ஸுமே அவங்களோட சமூக வலைத்தளங்களில் டாப் 10 வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க எந்த மாதிரியான படங்கள்? இல்லை கலெக்ஷன் வைஸ் எல்லா தியேட்டர்லேயும் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கூலி நம்பர் 1, அது நம்பர் 1 கலெக்ஷன். குட் பேட் அண்ட்லி இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா விஜய் சாரோட படம் இந்த ஆண்டு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தியேட்டர் ஓனர்ஸும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதை 2024 தமிழ்நாடு மொத்த கலெக்ஷன் சினிமா தியேட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து 3100 கோடி. 2025 மொத்த தமிழ்நாடோட சினிமா தியேட்டர் கலெக்ஷன்ஸ் அப்ராக்சிமேட் ஈவன் இந்த டிசம்பர் 31 சேர்த்து 2600 கோடி. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே. 500 கோடி. ஓகே 3100 2600. ஓகே இந்த 500 கோடி டிஃப்ரென்ஸ் என்னன்னா விஜய் படம் இல்லை இந்த வருஷத்தில். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி. தியேட்டர் ஓனர்ஸோட மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கு? ஸோ 9th வந்து எல்லா தியேட்டரும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். 1400 ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகிடும். ஓகே விஜய் சார் 1400 ஸ்க்ரீன். ஆமாம், அது அடுத்த நாள் 10ஆம் தேதி பராசக்தி வருது. அதில் பாதி ஸ்க்ரீன் கம்மியாகிடும். இப்போ உட்லண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீனு வில் அகாமடேட். கண்டென்ட் தான் சார் பேச போகிறது, மக்கள் தான் அதை நிர்ணயிக்க போகிறாங்க. ஆனால் சிலர் எழுதும் பொழுது தியேட்டருக்கு எல்லாருமே ஒரு நெருக்கடிகள் வரப்போகுது. இந்த படத்துக்கு ஸ்க்ரீனிங்கை குறைக்கிறதாகவும் பராசக்திக்கு ஸ்க்ரீனிங் அதிகரிக்கிறதாகவும் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத. அதன் சினிமனைகள் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட உட்லாண்ட்ஸ் தியேட்டர் ஓனர் தான் இணைஞ்சிருக்காரு. வைரல் ஸ்டார்னே சொல்லலாம் சார். நிறைய விஷயங்கள் சார்கிட்ட பேச போகிறோம். ஏன்னா 2025 வருஷத்தோட இறுதியில் இருக்கும். சார் எப்போ வந்தாலும் அங்கே ஒரு பஞ்சும் ஒரு வித்தியாசமும் இருக்கும். நிறைய விஷயங்கள் உண்மையாக போல்டாக சொல்லக்கூடியவர் தான் சாருமே கூட. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சூப்பர். சமீபத்தில் உங்களோட நேர்காணல் பயங்கர வைரலாக இருக்குது. நம்ம வருடம் தோறும் நம்ம அந்த வருடத்தில் வந்த படங்களை பற்றி நிறைய விஷயங்கள் பேசும். 2025 தியேட்டர் உரிமையாளர்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஆண்டா அமைஞ்சிருக்கு, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை 2024 2025 வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப லாஸ் தான். ஆமாம், எதிர்பார்த்த அளவுக்கு படம் ஓடலை. ஸ்டார் இருக்கிற படங்கள் எல்லாம் எதுவுமே ஓடலை. ஸ்டார் இல்லாத படங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி, அப்புறமா வந்து ஆரோமலே, ஆண்பாவம் பொல்லாதது, ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து மதகஜ ராஜா கூட நல்லா போச்சு லாஸ்ட் இயர். ஓகே. அப்புறம் வந்து சுந்தர்சி படம் ஒன்று வந்தது. ஸோ ஆர்டிஸ்ட் இல்லாத படம் தான், சின்ன படங்கள் தான் இந்த 2025 பெரிய ஹிட்டு. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு முதலீடு போட்டால் அந்த முதலீடில் எவ்வளோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வருது, அந்த விஷயத்தில் சின்ன படங்கள் தான் கை கொடுத்துருச்சு. அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி தான். டூரிஸ்ட் ஃபேமிலி. ஆமாம். சூப்பர் சார். நீங்கள் சொல்கிறது எல்லாருக்குமே ஒரு வியக்கரமான விஷயங்கள் தான் இருக்குது. ஏன்னா ரஜினி சாரது கூலி வந்துச்சு, கமல் சாரது தக் லைஃப் வந்துச்சு, சூர்யா அவர்களது ரெட்ரோ வந்துச்சு, விக்ரம் வீரதீர சூரா வந்திருந்து, சிவகார்த்திகேயன் மதராசி, பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் லாபகரமான படங்கள் அப்படின்னா அஜித் அவர்களது 2 படங்கள் வந்தது. எப்படி சார் அதை பார்க்குறீங்க? அதுக்கும் இதுக்கும் இல்லை இப்போது நான் சொன்னது ப்ராஃபிட்டபிலிட்டி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி நான் கேள்விப்பட்டதில்ல. ஓகே 10 கோடி போட்டாங்க ப்ரொடியூசரு, ஆனால் 90 கோடியோ 100 கோடி கிளிக் ஆகிடுச்சு. அதுதானே லாபம். நீங்கள் 200 கோடி செலவு பண்ணிவிட்டு 210 கோடி வந்து ஒரு வருஷம் அப்புறம் வருது, என்ன லாபம்? அது வட்டியே போயிடுமே. ஸோ ஸ்டார்ஸ் இப்போது இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் இந்த வெற்றி சின்ன படங்களெல்லாம் கண்டென்ட் நல்லா இருந்தது.
ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டை ஒரு வித்தியாசமான படங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அந்த அபினேஷ் ஜி அவரது ஃபஸ்ட்டு வெஞ்சர், அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஓகே. ஸோ அது வந்து குவாலிட்டி அண்ட் கண்டென்ட் அதுதான் ஜெயிச்சது. தமிழ் சினிமாவில் எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா காந்தாரா படம் ஒன்று வந்தது, அது கண்டென்ட் நல்லா இருந்தது. பாஷை இல்லைன்னா கூட அந்த தமிழ்நாட்டில் அவர் ஹீரோவே சொல்லியிருக்கார், எனக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க எனக்கு இந்த படத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டென்ட் நல்லா இருந்து இருந்தானா எந்த படம் வந்து கண்டென்ட் தான் ஹீரோ தான் நம்பர் 2. ஓகே சார், ஒவ்வொரு தேட்டர் ஓனர்ஸுமே அவங்களோட சமூக வலைத்தளங்களில் டாப் 10 வரிசைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் எந்த மாதிரியான படங்கள் நான் இல்லை கலெக்ஷன் வைஸ் எல்லா தியேட்டர்லேயும் கன்னியாகுமரியிலேருந்து கும்முடி பூண்டி வரைக்கும் ஒரே டைப் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ கூலி நம்பர் 1 அது நம்பர் 1 கலெக்ஷன், குட் பேட் அண்ட்லி அந்த மாதிரியெல்லாம் அந்த டாப் 10ல எதுவும் மாறாது. ஓகே. சில தியேட்டர்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டர், ரோஹிணி தியேட்டர்லாம் அங்கே வந்து செலிப்ரேஷன் தியேட்டர்ஸ், அங்கே வந்து வசூல் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா அங்கே ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு செலிப்ரேஷன் மூடுக்கு வருவாங்க, அது இருக்குது. ஸோ அந்த வந்து கலெக்ஷன்ஸ் வந்து சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கே ப்ளஸ்ஸாக இருக்கும். ஓகே. பட் ஓவராலாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்தான்னா கூலி நம்பர் வந்து நம்பர் 1 கலெக்ஷனில் டாப்பு, செகண்ட் வந்து ஜிபியு. ஓகே. தொடர்ந்து அதான் நம்ம பிரதீப் ரங்கநாத் 2 படங்கள், அஜித் அவர்களது 2 படங்கள். ஸோ எப்படி அந்த 2 படங்கள், தனுஷ் அவர்களது 2 படம்? இல்லை கலெக்ஷன் வைஸ் அது. பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எல்ஐகே வந்திருந்தானா ஹேட்ரிக் 100 crores ஹீரோ ஆகிருப்பார். ஓகே. பட் அன்ஃபார்ச்சுனேட்டில் வரல. அவர் வந்து இப்போ அப்கமிங் ஸ்டார். அது வந்து அவரோட ப்ரொடியூசர்ஸ் வந்து இது எங்களுக்கு லாபம் அது இது எங்கேயுமே எந்த பேட்டிலையும் சொல்லலை. ஸோ அதை பற்றி நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு, எவ்வளோ அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்தது எங்களுக்கு தெரியாது. ஸோ ப்ரொடியூசர் ஹவுஸ் வந்து இது எனக்கு லாபம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஏஜிஎஸ் வந்து அடுத்த படம் பண்ணுறாரு பிரதீப் ரங்கநாதன். ஸோ அவருக்கு லாபம் இல்லைன்னா திருப்பி அதே ஸ்டார் கேஸ்ட்டை அவர் வைக்க மாட்டாங்க. ஓகே. ஸோ அது ஏஜிஎஸ்க்கு ஐ திங்க் ப்ரீவியஸ் வெஞ்சர் டூட் அது டியூட் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, டிராகன் வந்து ப்ரொடியூஸ். ஸோ அது அவருக்கு ஒரு லக்கி ஹீரோவாக தெரிகிறார் ஏஜிஎஸ்க்கு. ஸோ அவர் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா சயின்டிஃபிக் ஃபிக்ஷன் படம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது நல்லபடியாக வரும்னு எதிர்பார்க்குறோம். எல்லாருமே இந்த மாதிரி ஒரு காம்படிஷனில் இணைச்சிட்டாங்க சார். பிஆர், அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து பிஆர்னு அழைக்கிறாங்க. ஏகே அவர்கள், தனுஷ் அவர்கள், பிரதீப் அவர்கள் லாபகரமான படமாக அமைஞ்சது. ஏகேவோட பிரதீப் ரங்கநாதனை கம்பேர் பண்ணுறாங்கல்ல, இது பண்ணலாமா? இந்த ஒப்பீடு கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா? இந்த சார் கம்பேரிசன் வந்து பண்ணவே கூடாது. அது வந்து ஒரு தப்பான இது. ஏன்னா இப்போது அஜித் சார் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கார். ஸோ அவரதோட டைப் ஆஃப் இது. இப்போ வந்து பிரதீப் ரங்கநாதன் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே இருக்கிறார் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த ஜெனர் ஆஃப் ஆடியன்ஸ் மாறும் எவ்ரி இப்போ 20x and 2x ஜென்ரேஷனுக்கு வந்து பிரதீப் ரங்கநாத் தான் ஹீரோ. ஓகே. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் தான் அவங்க அந்த அவரோட ஆஸ்பிரேஷன்ஸு மைண்ட் திங்கிங் எல்லாம் அதில் தான் பிரதீப் ரங்கநாதன் ஃபிட்டின் ஆகிறாரு. அது வந்து நீங்கள் அஜித் கிட்ட நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹீரோ உருவாக்குறாரு. இந்த ஜென்ரேஷனுக்கு உருவாக்குன ஹீரோ 2025ல் ப்ரூவ் பண்ணது பிரதீப் ரங்கநாதன். ஓகே சார். ப்ராஃபிட்டபிளாக அமைச்சது வந்து பட்ஜெட்டில் எடுத்த படங்கள், அதாவது சின்ன பட்ஜெட்டில் வந்த படங்கள், பெரிய டாப் ஹீரோஸோட படங்கள் தான் அப்போ இந்த டாப் 10ல் வந்து அடங்கிடுது. இவங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு 2 படங்கள் பண்ணாங்கன்னா இன்னும் லாபகரமாக அமையுன்றது பல பேரோட ரெக்வெஸ்ட்டுமே கூட. ஆனால் இந்த குதிரை ரஜினி சார் உங்களுக்கு ரொம்ப நண்பருமே கூட, அவர் அந்த குதிரை வந்து இன்னும் ஓடிட்டே இருக்கு. 2024லையும் 2025லையும் டாப்லேயே இருந்துகிட்டு இருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சார் அது தெய்வ அனுகிரகம். ஓகே. அவர் பாபாவோட பக்தர். ஸோ அந்த அனுகிரகத்துலேயும் தமிழ்நாடோட மக்களோட ஆசீர்வாதத்துலேயும் அவர் எப்பவும் நம்பர் 1ல தான் இருப்பார். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. இந்த வருஷம் கூலியும் வந்து 4 நாளில் 400 கோடி. ஆமாம். பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஒரு 1000 கோடி அப்படின்றது. ஸோ அது ஏன் அமையலை அப்படின்னு ஒரு வருத்தமும் இருந்தது. ஏ சர்டிஃபிகேட் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து எல்லா படமும் ஏ சர்டிஃபிகேட் வந்தது, அது பெரிய. ஆனால் இந்த வாட்டி வந்து அந்த ஏ சர்டிஃபிகேட் படம் வர்றதுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி எல்லா தியேட்டருக்கும் ஒரு மெயில், இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் வரும், உங்களை வந்து ஜெயிலில் போடுவோம், நீங்கள் வந்து போஸ்டர்ஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே நம்ம அந்த படத்தை வந்து இப்போ ஒரு ஃபேமிலி வரும், ஒரு சின்ன பையன் இட்டின்னு வருவாங்க, அவன் பாவம் அந்த பையன் வந்து தூங்கிடுவான் தியேட்டர்லேயே. இல்லை அவன் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த ரூல்ஸ்னால என்டையர் ஃபேமிலி ஆடியன்ஸே மிஸ் ஆகிடுச்சு. ஓகே. அதோட மைனஸ். ரெண்டாவது வந்து மோஸ்ட் இது வந்து ஹால்மார்க் ஆஃப் ரஜினின்னு சொல்கிறது காமெடி. அந்த காமெடி மிஸ்ஸிங் ஆயிருந்தது. ஜெயிலரில் ஒர்க் அவுட் ஆயிருந்தது. ஜெயிலரில் ஒர்க் அவுட் ஆச்சு. இதில் இப்போ படியப்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த கிளான்ஸு, அந்த ஸ்டைலு,
அப்புறம் அந்த செந்திலோட காமெடி வைப்ஸ் எல்லாம் அதுதான் சூப்பர் ஸ்டார். அது தட் வாஸ் சம்திங் மிஸ்ஸிங். பட் ஜெயிலர் 2ல வந்து அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்கன்னு நம்புகிறேன். ஓகே சார், படையப்பா பற்றி பேசிட்டீங்க. ரீரிலீஸும் இந்த வருஷம் நிறைய படங்கள் ஆயிருந்தது. அஞ்சான், படையப்பா, விஜயோட படங்கள் சில படங்களும் ரீரிலீஸ் ஆயிருந்தது. கிட்டத்தட்ட அஜித் படமும் ஆயிருந்தது. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அது நீங்கள் வந்து ஆக்ஷன் படங்கள் பாருங்க, படையப்பா பாருங்களேன். ஓகே, இட்ஸ் ஆக்ஷன் ஃபிலிம். கில்லி வந்து ஆக்ஷன் ஃபிலிம். இந்த ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் ஒர்க் அவுட் ஆகும். இந்த லவ் சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரீரிலீஸ் பண்ணால் கூட எடுபடுறதில்ல. நீங்கள் கில்லிக்கும் குஷிக்கும் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம். கில்லி வந்து விஜயோட டாப் ஆக்ஷன் மூவி, கில்லி வந்து லவ் சப்ஜெக்ட். ஸோ கலெக்ஷன் மாறுது. ஆனால் லவ்ன்றது ஜென்ரேஷன்ஸ் தாண்டி வந்து அதை ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் பழைய காலத்தில் சிவாஜி கணேசன் சாவித்திரி பண்ணுற லவ் ஸ்டோரி வந்து இப்போ எதுவும் ஏற்றுக்க முடியாது. ஸோ ஜென்ரேஷன் மாறுது. ஆனால் ஆக்ஷன் வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ கூட நீங்கள் ஜாக்கி சான் படம் ஒரு 30 வருஷம் படம் பார்த்தீங்கன்னா ரசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. ஸோ அரௌண்ட் தி ஏஜஸ் லவ் ஆல்ஸ் அந்த ஃபீலிங்கு சென்டிமெண்டெல்லாம் மாறிடும். ரீரிலீஸில் இன்ன வரைக்கும் யார் சார் முதலிடத்தில் இருக்காங்க? அதை தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறோம். அது கலெக்ஷன் டீட்டெயில்ஸ் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் சொல்லணும். ஓகே, கில்லி அண்ட் படையப்பா போத் ஆர் இன் தி சேம் லைன். ஆனால் படையப்பா என்ன ஓடின்னு இருக்கு. ஸோ ஃபைனல் ரிசல்ட் எங்களுக்கு என்ன தெரியாது, தெரியல. செகண்ட் வீக் கூட ஓடுது, அநேகமாக தேர்ட் வீக்கும் ஓடிடும். டில் பொங்கல் படம் ஓடும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்ஸ் என்ன எனக்கு தெரியாது. சூப்பர். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் வந்திருக்கீங்க. ஏன்னா விஜய் சாரோட படம் இந்த ஆண்டு இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தை நிறைய பேர் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய தியேட்டர் ஓனர்ஸும் அதை சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்க? இப்போது ரீசெண்டாக வந்து டூரிங் டாக்கீஸ்னு ஒரு இதில் வந்து தனஞ்சயன் சார் சொன்னார். ஓகே, 2024 தமிழ்நாடு மொத்த கலெக்ஷன் சினிமா தியேட்டர் கலெக்ஷன்ஸ் வந்து 3100 கோடி. 2025 மொத்த தமிழ்நாடோட சினிமா தியேட்டர் கலெக்ஷன்ஸ் அப்ராக்சிமேட் ஈவன் இந்த டிசம்பர் 31 சேர்த்து 2600 கோடி. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே. 500 கோடி. ஓகே, 3100, 2600. ஓகே, இந்த 500 கோடி டிஃப்ரென்ஸ் என்னன்னா விஜய் படம் இல்லை இந்த வருஷத்தில். 500 கோடி வித்தியாசம். இப்போ விஜய் படம் எதை எடுத்து பார்த்தாலும் ஒரு 5 வருஷமாக எடுத்து பாருங்களேன், 300 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் ரேஞ்ச் வருது. இந்த வாட்டி 2 அஜித் படம் வந்துடுச்சு, ரஜினி வந்துட்டார், கமல் வந்துட்டார், சூர்யா வந்தாச்சு, எல்லா ஸ்டாரும் வந்துட்டாங்க. ஆனால் விஜய் ஒண்டி தான் 300லேருந்து 500 கோடி வர பொட்டென்ஷியல் ஹீரோ. ஸோ அந்த படம் மிஸ் ஆனால 30% ஆஃப் தி காலிவுட் ரெவன்யூ போயிடும். ஓகே, ஸோ அதுதான் ப்ரூவ் ஆயிருக்கு இப்போ 2025. இனி வர ஆண்டுகள் எல்லாம், அதாவது 2026 தவிர மற்ற ஆண்டுகள் எல்லாமே விஜய் அவர்கள் நடிக்கலைன்னா இதுதான் பிரச்சனை நடக்கும். ஏன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். அவர் வந்து 25 வருஷமாக இருக்கிறார். அவர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப கஷ்டம். ஓகே, இந்த வருஷம் இல்லையா சார்? எவ்வளோ உங்களுக்கு வருஷத்தை கொடுத்துருக்கு? அதான் நீங்களே பாருங்களேன், 30% போயிடுச்சு எங்களுக்கு. நியர்லி 10%, 310 crores to 2600 crores, 3100 to 2000, நியர்லி 15% ட்ராப் இன் கலெக்ஷன்ஸ். ப்ளஸ் எதுவுமே எதிர்பார்த்த மாதிரி ஓடலை. அதான் பிரச்சனை. ஓகே, விஜய் சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு ட்ரீட்டாக அமையும்னு சொல்லிட்டு தான் இந்த பொங்கல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அங்கே இந்த இடத்துக்கு வரோம். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஜனநாயகன் 9ஆம் தேதி, பராசக்தி 10ஆம் தேதி. தியேட்டர் ஓனர்ஸோட மனநிலை அப்படின்றது எப்படி இருக்குது? இல்லை, இப்போ வந்து நீங்கள் துணிவு வாரிசு படம் வந்தது. 3 வருஷம். ஸோ அதை நாங்கள் பேலன்ஸ் பண்ணோம். அப்போது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து 11th அன்னைக்கு அந்த படம் வந்தது. துணிவு வாரிசு 11th 12th வந்தது. ஓகே, அப்போ வந்து 3 days தான் பொங்கல் ஃபெஸ்டிவல். இப்போ வந்து 9th வராரு. ஸோ 9th வந்து எல்லா தியேட்டரும் ஓப்பன் பண்ணிவிடுவோம். 1400 ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகிடும். ஓகே, விஜய் சார் 1400 ஸ்க்ரீன். ஆமாம், எல்லா ஸ்க்ரீனும் ஓப்பன் ஆகிடும். சரி. ஏன்னா இது ப்ரீவியஸாக வந்து இவருது தான் இருந்தது, விஸ்வாசம் படம் தான் இருந்தது. ஓகே, நம்ம அஜித் சாருக்கு தான் இருந்தது. ஸோ அது பீட் பண்ணிட்டு அடுத்த நாள் 10ஆம் தேதி பராசக்தி வருது. அதில் பாதி ஸ்க்ரீன் கம்மியாகிடும். இப்போது உட்லண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீனை வில் அகாமடேட். ஓகே, ஒன்று ஜனநாயகம், ஒன்று பராசக்தி. ஆமாம், அதுக்கு வந்து நீங்கள் வந்து துணிவு வாரிசு வந்து 11th அன்னைக்கு, 11th of January தான் வந்தது. ஆனால் ஒரே நாள் ரிலீஸ் ஆச்சு. ஒரு ஸ்க்ரீன் மட்டும் அதிகமாக. ஆமாம், 3 நாள் தான் எங்களுக்கு ஃபெஸ்டிவல். 11, 12, 13, 14 தான் இருந்தது. இப்போ வந்து 2 நாள் முன்னாடியே வருது. ஸோ ஃபெஸ்டிவல் வந்து 7 நாள் வருது. அப்புறம் சாட்டர்டே சண்டே எல்லாம் ஸ்பெஷல் ஷோஸ் இருக்குது. ஸோ அந்த 5 shows எக்ஸ்ட்ரா எங்களுக்கு பெனிஃபிட். ஸோ அதை வச்சு சமாளிப்போம் நினைப்போம். பட் விஜய் சாரோட கடைசி படம் அது 5 shows பத்தமா? நம்ம தான் இப்போ வந்து இந்த ஜனநாயகனால ஒரு சினிமா தியேட்டருக்காரங்களுக்குலாம் ரொம்ப
மரியாதை. எங்கே போனாலும் எங்களை வந்து என்ன சார் தியேட்டரா, ரைட் சார், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்குமா, திடீர்னு ஒரு ஜனநாயகனுக்கு இப்பயே என்கொயரி வந்துருச்சு. ஒரு ஒரு திடீர்னு ஒரு சொசைட்டிலே ஒரு அங்கீகாரம், எதிர்பாராத அங்கீகாரம் வருது. ஓகே. ஸோ அதுலேயே ஒரு பெருமையே இருக்குது. அதான் சார். ஆனால் இது ஒரு ஹெல்த்தியான காம்படிஷனாக பார்க்குறீங்களா நீங்கள்? ஏன்னா எஸ்கே அவர்களோட படம் இந்த டைமில் விஜயோட கடைசி படம் அப்படின்றாங்களே, ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லை? இல்லை சார், ஹெல்த்தி காம்படிஷன் வந்து நாங்கள் இப்போ யாரும் சினிமா தியேட்டர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து ப்ரிவ்யூ பார்ப்போம். ஓகே. ப்ரிவ்யூ பார்த்தா இந்த படம் இந்த நல்லா இருக்கும், இந்த படம் எப்படி இருக்கும். இப்போ யாரும் ப்ரிவ்யூ பார்க்குறது இல்லை, ஸ்டுடியோஸ் பார்த்துருப்பாங்க. ஸ்டுடியோஸ் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்க ரிஸ்க் எடுப்பாங்க, இது எடுத்து பண்ணலாம். கடைசியில் கண்டென்ட் தானே மேட்டர். இப்போ நான் சொன்ன மாதிரி 2025 மே 1 அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலியும் வந்தது, ரெட்ரோவும் வந்தது. கடைசியில் டூரிஸ்ட் ஃபேமிலி தானே ஜெயிச்சது. ஓகே. அதில் கண்டென்ட், அதில் சசிகுமார். அப்படி பார்க்க போனால் ஈக்குவல் ஸ்க்ரீன்ஸ் தான் இருந்தது. 450 ஸ்க்ரீன் டூரிஸ்ட் ஃபேமிலி, 550 ஸ்க்ரீன் ரெட்ரோ இருந்தது. கடைசியில் ரெட்ரோ டூரிஸ்ட் ஃபேமிலி தானே வின் பண்ணிச்சு. ஸோ கண்டென்ட் தான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பராசக்தி நல்லா இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டு தைரியமாக இறங்கியிருக்கலாம். ஸோ படம் வந்தால் தான் மக்கள் தீர்ப்பு, மகேஷன் தீர்ப்பு. ஓகே. இல்லை, அவர் தனியாக வந்தால் உங்களுக்கும் ஒரு பெரிய லாபம் வந்திருக்கும். விஜய் அவர்கள் தனியாக இல்லை லாப கொஷின் பற்றி இல்லை சார். இப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் தான் எதிர்பார்க்க. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. கண்டென்ட் ஒரு முதல் ஷோ வந்து சரியில்லைன்னா இப்போ தான் வாட்ஸ்அப்பு ட்விட்டரில் இன்டர்வெல்லையே பறந்துடும். ஆமாம், படம் மொக்கடான்னு சொல்லி பறந்துடும். ஸோ அந்த மாதிரி உலகத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஸோ படம் வந்து நல்லா இருந்தான்னா, பட் இதில் என்னன்னா, ஒரு விஜய் சார் ஒரு கடைசி படம், அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டு விழா, பெரிய சென்ட் ஆஃப் கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு 1000 தியேட்டரில் 1000 சீட்டிங் கெப்பாசிட்டியில் அவரோட கொண்டாட்டம் கொண்டது, அது ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு சம்பவம். ஓகே. அதான் சார், இது ரெண்டும் வருது பொலிட்டிக்கல் இஷ்யூ, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அப்படிலாம் சொல்றாங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எல்லாம் கிடையாது சார். இது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பராசக்தி அந்த காலத்துலேருந்து ஜனவரி 14 தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம். இது வந்து தீபாவளி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, ஜனநாயகன். ஸோ ஜனநாயகம் தான் ஷிஃப்ட் ஆச்சு, பராசக்தி அங்கே தான் இருந்தது. ஸோ பொலிட்டிக்கல் ப்ரெஷர் பற்றி சினிமாவில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் இப்போ எல்லா சினிமா தியேட்டரும் நாங்கள் ஃபோன் பண்ணால் எல்லா தியேட்டரும் கொடுப்பாங்க. ஓகே. ஆனால் இப்போ சமூக வலைத்தளங்களை எழுதும் பொழுது எஸ்கேவை வந்து ரொம்ப தாக்கி எழுதுறாங்களே சார், ஒரு தேட்டர் ஓனர். ஏன்னா அவங்களுக்கு எல்லாருமே ஃப்ரெண்டு, ரஜினி சாரில் ஆரம்பித்து சிவகார்த்திகேயன் அவர்கள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்காங்க. ஸோ அப்படி ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி நீ விஜய் சார் கூட படம் போடலாம், எப்படி இவரெல்லாம்? அதெல்லாம் வந்து சோஷியல் மீடியாவோட தப்பான ஒரு மித். எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கிறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அட்வொகேட்ஸும் சண்டை போடுவாங்க கிளைண்ட்டுக்காக. ஆமாம். ஆனால் கோர்ட் முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் நண்பர்கள் தானே. அதே மாதிரி தான் இதையும் எல்லாம் ரைசிங் ஸ்டாருக்கு ஆரம்பத்திலே ஒரு மாதிரியான ஒரு ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சோ சிவகார்த்திகேயனுக்கு? இல்லை சார், இப்போது நீங்கள் வந்து 100 மீட்டர்ஸ் ரேஸ் ஓடுறீங்க. ஓகே. அங்கே உசேன் போல்ட்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் ஜெயிப்பாருன்னு தெரியும் எல்லாருக்கும். ஆனாலும் அவர் பின்னாடி ஒரு 10 பேர் ஓடுறாங்கல்ல. சப்போஸ் நாளைக்கு உசேன் போல்ட்டே தோத்துட்டான்னா 2வது ஆள் ஜெயிப்பார் இல்லை? கண்டிப்பாக. ஆனால் அவரோட திறமை, உள்ளுக்குள்ள திறமை அவருக்கு தானே தெரியும். அதே மாதிரி சினிமாவில் வந்து கண்டென்ட் நல்லா இருந்தால் ஏன் பராசக்தி ஜெயிக்கக்கூடாது? ஓகே, அதுவும் ஜெயிக்கலாம் இல்லை? அப்படி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் விடாமுயற்சிக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர் படம் வருது, தலை வந்தால் தள்ளி தானே போகணும் அப்படின்ட்டு. அஜித் சாருக்காக சில படங்கள் தள்ளி போச்சு. ரஜினி சார் படங்கள் வரும்பொழுது கங்குவா தள்ளி போச்சு. சூர்யா அவர்கள் இல்லை ரஜினி சார் படமும் அப்புறம் நீங்கள் அமிதாப் பச்சன் படம் வந்து தீவாரன்னு ஒரு படம் வந்தது. 4 வாரம் பக்கத்தில் எந்த படமும் ரிலீஸ் ஆகல. ஓகே. ஹிந்தி படம் எல்லாம். ஸோ அதான் அப்படி பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வரும்பொழுது அவங்களாம் கொஞ்சம் தள்ளி போகணும். ஏன் அது வந்து நம்ம கையில் கிடையாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அவங்களுக்கு வந்து இப்போ வந்து நாங்கள் தமிழ்நாடு பற்றி தான் பேசின்னு இருக்கோம். கர்நாடகா இருக்குது. தமிழ்நாடில் வந்து 40% தான் கலெக்ஷன், மீதி 60% வந்து அரௌண்ட் தி வேர்ல்டு, சேட்டிலைட் எல்லாம். ஸோ இதெல்லாம் இந்த தேதியில் போட்டால் எவ்வளோ சினிமா தியேட்டர்ஸ் கிடைக்கும், எவ்வளோ ஸ்ட்ரைக் ரேட் கிடைக்கும், எவ்வளோ படங்கள் வரும். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கண்டென்ட் தான் சார் பேச போகிறது, மக்கள் தான் அதை நிர்ணயிக்க போகிறாங்க. ஆனால் சிலர் எழுதும் பொழுது தேட்டருக்கு எல்லாருமே ஒரு நெருக்கடிகள் வரப்போகுது. இந்த படத்துக்கு ஸ்க்ரீனிங்கை குறைக்கிறதாகவும் பராசக்திக்கு ஸ்க்ரீனிங் அதிகரிக்கிறதாகவும் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு இல்லை அந்த மாதிரி யாரும் எங்களுக்கு ப்ரெஷரும் கொடுக்குறதில்ல. ஓகே. அதெல்லாம் சும்மா ஒரு கட்டுக்கதை தான். இப்போ எல்லாரும் படம் போடுறாங்க, எல்லாரும் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு தியேட்டரில் வந்து இந்த ப்ரெஷருக்காக இந்த படத்தை நிப்பாட்டினாங்கன்னு ஏதாவது யாரும் சொல்லியிருக்காங்களா? யாரும் சொல்கிறது கிடையாது. எங்களுக்கு தேவை கண்டென்ட்டு. அது ராவணன் ஆண்டாலும் என்ன, ராமணன் ஆண்டாலும் என்ன, எல்லா படம் தான். ஓகே. கடைசியில் வந்து எங்கள் கலாப்பேட்டியில் எவ்வளோ ஹவுஸ்ஃபுல் இருக்கோ அதுதான் எங்களுக்கு தேவை. எந்த கண்டென்ட் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க. ஆமாம். ஓகே. இப்போ 2020 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பீஸ்ட்னு ஒரு படம் வந்தது. ஆமாம் சார். கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது. கேஜிஎஃப் வந்து 2வது வாரத்துலேருந்து நல்லா போச்சு.
அப்போ வந்து கேஜிஎஃப் மெயின் ஸ்க்ரீனுக்கு வந்தது, ம் பீஸ்ட் வந்து சின்ன தியேட்டருக்கு வந்தது. ஏன்னா அதில் கண்டென்ட் இருந்தது கேஜிஎஃப். ம். ஸோ அதே மாதிரி தான் கண்டென்ட் நல்லா இருந்தால் சிச்சுவேஷன் மாறும், ஓகே. சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி தான் கண்டிஷன்ஸும் மாறும். ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கணும். இதில் ஏகே படமும் வரதான் நிறைய கேள்விப்படுறோம். மங்காத்தாவும் கிட்டத்தட்ட ஜானில் தான் பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அது 23 இருக்கலாம், ஓகே. தெரியல, என்ன தெரியாது. ஏன்னா இது வரைக்கும் எந்த ஸ்டுடியோவும் எங்களுக்கு அப்ரோச் பண்ணல. ஆனால் எல்லாத்தோட எதிர்பார்ப்பாகவும் மங்காத்தா இருந்துகிட்டு இருக்கு. ரீரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த படத்துக்கு ரொம்ப நாளாக வெயிட்டிங்கில் இருக்காங்க. இல்லை மங்காத்தா வந்து சன் பிக்சர்ஸோட பேனர் இருக்குது. சன் பிக்சர்ஸ் கிட்டே நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அவங்க வந்து அந்த கண்டென்ட்டோட இப்போ நீங்கள் பிப்ரவரி மாதம் கண்ணுக்கு தெரிந்த மாதிரி படங்கள் கிடையாது, மார்ச் மாதம் கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி படங்கள் கிடையாது, வேர்ல்டு கப் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அவங்களோட லைப்ரரி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம். ஸோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணால் சினிமா தியேட்டருக்கு நல்லது தான். 2026 ஆரம்பமே பயங்கரமாக இருக்க போகுதுன்ற ஒரு இது எதிர்பார்ப்போட தான் இருக்கும். சரி, நீங்கள் இருக்கீங்க, இந்த கொஸ்டின் கேட்காம மட்டும் அவங்க ரசிகர்கள் கோச்சிப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் என்ட்ரியோ அந்த பொலிட்டிக்கல் ட்ராவலும் விஜய் அவர்கள் இது எப்படி போய்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஒரு தேட்டர் ஓனராக உங்களோட நண்பர் அரசியலோட அந்த பயணத்தை பற்றி உங்களோட கருத்து. இல்லை விஜய் சார் வந்து 2026 எலெக்ஷன் பற்றி அவர் யோசனை பண்ணல. அவர் அடுத்த தலைமுறை அவங்களோட ரசிகர் பற்றி தான் யோசனை பண்ணுறார். ஓகே. அதுக்கு தான் எவ்வளோ கோடி விட்டாலும் மக்களுக்காக கோடி நன்மை செய்யணும்னு சொல்லி தான் அவர் இறங்கியிருக்கார். ஸோ கோடிகளை விட்டு போனாலும் கோடி நன்மை செய்கிறதுக்காக அவர் வந்து எலெக்ஷனில் இருக்கார். ஸோ அவர் வந்து அடுத்த தலைமுறையை எப்படி வரணும், வாழணும், வளரணும்னு சொல்லி தான் அவருடைய குறிக்கோள். அந்த குறிக்கோளுக்கு நாங்களும் சேர்ந்து அவரை உழைப்போம். கடைசி ஈவெண்ட் சென்னையில் நடந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு எல்லாருமே வருத்தப்படுறாங்களே சார். அது இங்கே ஜனநாயகனோட அந்த ஈவெண்ட் இங்கே நடந்திருக்கணுமோ? இல்லை இப்போது வந்து நீங்கள் வந்து ஒரு வட்டத்திலேயே விஜய் சாரை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க. அவர் வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு போயிட்டார். ஓகே. அவர் இப்போ மலேசியாவுக்கு போயிருக்கிறாரு. மலேசியாவில் வந்து 65,000 பேர் டிக்கெட்டு 4 ஹவரில் ஃபுல் ஆகிடுச்சு ஸ்டேடியத்தில். அங்கே 1 லட்சம் சீட்டிங் கெப்பாசிட்டி. இங்கேருந்து ஃப்ளைட்ஸே போகுது அந்த ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறது. ஓகே. அந்த டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை டு கோலாலம்பூர் அண்ட் ரிட்டர்ன் வந்து 30,000 ரூபா தான் இருந்தது. இப்போ 65,000 ரூபா கூட டிக்கெட் கிடைக்கிறது இல்லை. ஓகே. அந்த பீரியடுக்கு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நானும் போகிறேன். அப்படிங்களா? ஆமாம். ஓகே. ஏன்னா வேர்ல்டே வந்து அவரை பாராட்டும் போது நம்ம ஒரு சின்னதாக அந்த பாராட்டோட நம்மளும் சேர்ந்து இருக்கிறது எனக்கு நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். டிக்கெட் கிடைச்சதுங்களா? கிடைச்சது. ஓகே. இப்போ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? அது எந்த மாதிரியான ஸ்டேஜை அவர் பயன்படுத்தி எமோஷனல் இருக்க போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. எப்படி அதை பயன்படுத்திக்க போகிறாரு? ஏன்னா அரசியல் பேசக்கூடாதுன்னு அந்த நாட்டு அரசாங்கமே. அது வந்து வெறும் சினிமாவோட ஃபீல்டு. ஸோ இந்த பராசக்தி இந்த இஷ்யூ இந்த கிளாஷை பற்றி ஏதாவது அவர் கிளாஷ் பற்றியெல்லாம் அவர் நினைக்கிறது இல்லை. அவர் வந்து கடைசி படம் நம்ம வந்து அவருக்கு நிறைய வசூல் போட்டு ஒரு ஹைட் ஆஃப் ஹிஸ் கெரியரில் அவர் வந்து இறங்குறாருன்னு சொல்லிட்டு எங்களும் வருத்தமாக தான் இருக்குது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு உங்களையெல்லாம் கொண்டாடுவார்னு நினைக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு வாய்ப்பு வந்தால் மொத்தம் தமிழ்நாடு தியேட்டரும் அவருக்கு நன்றி கடன் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். சூப்பர். ரெக்வஸ்ட் வைப்பீங்களா சார்? நீங்கள் எலெக்ஷன்லேயே போனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் தயவு செஞ்சு வருஷம் ஒரு படம் அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கா? அவர் பார்க்கணும் சார். அவர் பவன் கல்யாண் மாதிரி ஏதாவது செய்வாருன்னு சொல்லிட்டு அது அவரோட எண்ணம். பட் இப்போ வந்து சினிமாவில் வந்து பணம் சம்பாதிக்கணும், அது வந்து அது இருக்கணும் அவர் மனசில் இல்லை. இப்போது அவருக்கு வந்து மக்கள் சேவை செய்யணும், மக்கள் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல ஆட்சி கொடுக்கணும். அவர் என்ன இருக்குது, அவர் என்ன எப்படி இருக்குன்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும் 2026. சிறப்பு. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நினைச்சா உங்களை சந்திக்கும் முறை உங்களிருந்து விடுபடுறாங்க. நன்றி, வணக்கம்.